நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. அம்மா என்று அழைக்கிது பாரு அழகான எங்கள் கன்று குட்டி, மம்மி என்று அழைக்கிறாளே மல்லிகா ரொம்ப சுட்டி. சும்மா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இருக்குது வெள்ளக்கட்டி, சொல்லாதீங்க இனிமேல் அது போல் செந்தமிழ் இனிக்கும் வெள்ளக்கட்டி. அப்பா என்று அழகாய் சொன்னால் அன்பு கூடுது தன்னாலே, டேடி என்று சொல்வதினாலே தாங்கவில்லையே அதனாலே. முப்பால் சொன்ன வள்ளுவர் ஆங்கிலம் படித்ததில்லை அறிவாயே, மூத்தோர் சொன்ன மொழியில் எல்லாம் செந்தமிழாகும் தேன் போலே. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம பார்க்க போற முதலாவது சுற்றுல குழந்தை என்ன சொல்ல போறாங்கன்னு பாத்திரலாம். முதல்ல நம்ம சாய் சுத்திய கூப்பிடுவோமா? வாங்க வாங்க சாய் சுத்தி. அப்படியே மெல்லமா நடந்து வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா? சாய் சுத்தி எங்க இருந்து வந்திருக்கீங்க? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க. எங்க அப்பா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்குமா? சரி, இப்ப நீங்க என்ன பாட போறீங்களா? என்ன பாட்டு? பாரதியார் பாட்டு. சத்தமா பாடுங்க பாப்போம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீன் வானிடிந்து வீழு கிழக போதிரம், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. சரி, அவ்வளவுதானா? முடிஞ்சா பாட்டு? யார் இது சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா. சமத்து கண்ணா, போய் உட்காருங்க பாப்போம். அடுத்தது நிலவழகன். வாங்க. நிலவழகன், ரொம்ப அழகா இருக்கு உங்க பேரு. நிலவு அழகு, ரெண்டும் சேர்த்து நிலவழகனா? யார் அந்த பேர் வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? யார் வச்சாங்க? எங்க அப்பா. அப்பாக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்குமா? என்ன பாட போறீங்க நீங்க? எங்கள் வீட்டு பூனை. சரி, பூனை எப்படி கத்தும்? மியாவ் மியாவ், அவ்வளவுதான் கத்துமா? சரி, பாடுங்க. எங்கள் வீட்டு பூனை இருட்டேல் உடுத்தும் பூனை, அங்கும் இங்கும் தேடும் ஆளை கண்டால் ஓடும், தாவி எலிய பிடிக்கும் தயிரை ஏறி குடிக்கும், நாவால் முகத்தை துடைக்கும் நாக்கள் கீழே படுக்கும், நல்ல நல்ல நாய்க்குட்டி நாவல்கும் நாய்க்குட்டி, வாழே வாழே ஆத்துமே வீட்டல் காவல் காக்குமே, திருடல் வந்த கொலைக்குமே, தினமும் பால் குடிக்குமே, நல்ல நல்ல நாய்க்குட்டி நாவல்கும் நாய்க்குட்டி. நீங்க இப்ப எத்தனை பாட்டு பாடுனீங்க? 2 பாட்டு. 2 பாட்டு டக்கு டக்குன்னு பாடிட்டீங்க அழகா. யார் சொல்லி கொடுத்தாங்க 2 பாட்டும்? எங்க மாமா. மாமா சொல்லி கொடுத்தாங்களா? போய் காரீங்களா? போங்க. அடுத்தது பிரகாஷ். வாங்க. பிரகாஷ், சுமக்க முடியாம சுமந்துட்டு வரீங்களே உங்க சட்டை எல்லாம். உங்களை விட பெருசா இருக்கே, உங்க காலை விட பெருசா இருக்கே கண்ணா காலை நீ. சரி, நீங்க என்ன பாட போறீங்களா? டிங் எலி பாட்டு பாடுங்க. தட்டு நிறைய பணியாரம், குட்டி குட்டி துண்டலியார், எட்டி எட்டி பார்த்தன எந்தது வேதாளம், சாவி வந்து கற்பூனே விருந்த மீன் சொன்ன கட்டாய். ரொம்ப அழகா பாடினீங்க, நல்லா பாடினீங்க. இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்க?
அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி கண்ணு, போய் உட்காருங்க போங்க. அடுத்தது அக்ஷித் வாங்க. அக்ஷித், உங்க சட்டை ரொம்ப ஜம்முன்னு இருக்கே, யார் வாங்கி கொடுத்தாங்க? அப்பா. சரி அக்ஷித், நல்லா கதை சொல்ல போறீங்களா இல்ல பாட்டு பாட போறீங்களா? திருக்குறள். திருக்குறள் சொல்றீங்களா? எத்தனை குறள் தெரியும் உங்களுக்கு? 1330 தரும். 1330 தெரியுமா? எனக்கு தெரியவே தெரியாதே. சொல்லுங்க பாப்போம், கட கட கடன்னு சொல்லுங்க பாப்போம். அகல முதலாம் எய்தலாம் பாதி பவன் முதற்றே உலகு கச்சனால் ஆய பைனேகோன் வாழர்வான் கச்சா தொல ஆரியன் மரல் சே ஏகினான் மான் சேர்ந்தார் நின்சே நீந்து வாழ்வான் தட்டை தூரம் மலை கேணி மாந்தருக்கு கச்சை தூரம் அரிது தீனால் சுட்டப்புன் முள்ளாரும் மாறாத நாம் நப்தவடு. சரி, எனக்கு தெரியுது நீங்க 1333 சொல்லிடுவீங்க. போதும், இப்ப தோசையம்மா பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க பாப்போம். தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அரிசி மாம்பு கலந்து சுட்ட தோசை அப்பாக்கு 4 அண்ணனுக்கு 2 பாப்பாக்கு 1. அம்மா என்ன ஆகிறது? அம்மாக்கு மட்டும் கொடுக்கலையா? அம்மா கொடுக்குமே. எங்க நீங்க அப்பாவுக்கு 4 சொன்னீங்க, அண்ணாவுக்கு 2, பாப்பாவுக்கு 1 சொன்னீங்க, அம்மாவுக்கு சொல்லவே இல்லையே. அம்மாவுக்கு கொடுக்கவே மாட்டீங்களா? பாவம், அம்மாவோட வேலை தோசை சுட்டு சுட்டு போடுறதுதான் வேலையா? அம்மா இட்லி சாப்பிடுவாங்க. அச்சோ, அது என்னது உங்களுக்கு மட்டும் தோசை, இது அம்மாவுக்கு மட்டும் இட்லியா? அநியாயம் பண்றீங்களே. சரி, நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஊர்ல இருக்கேன். எந்த ஊரு? எந்த ஊர்ல இருக்கீங்க? அமெரிக்கால இருக்கீங்களா? சரி கண்ணா, சமத்தா பேசுறீங்க. நீங்க போய் உட்காருங்க போங்க. அடுத்தது அருணா வரீங்களா? அருணா, உங்க பட்டு பாவாடை சட்டை ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு கொடுத்துருங்களேன். அருணா, இத கொடுத்துருங்கம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொடுத்துறீங்களா? தரமாட்டீங்களா? சரி, நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். நீங்க நல்லா பாட்டு பாடினா மட்டும் போதும். பாடுறீங்களா? என்ன பாட்டு பாடுறீங்க? காந்தி தாத்தா. காந்தி தாத்தா பாரு கண்ணாடி போட்டுக்காரு கைய பெரிய தடி காந்தல் எம்முதியே உயரமான உருவம் ஓட்ட பழு பருவம் வயோத்திருக்கும் வாயபம் சிரிக்கும் பாசமுள்ள மீச பார்க்க பார்க்க ஆசை பண்ணில தாத்தா காதி வேட்டி தாத்தா அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ரொம்ப நல்லா பாடினீங்களே. காந்தி தாத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்க? அப்பா சொல்லி கொடுத்தாரா? ரொம்ப நல்லா பாடினீங்க. சரி, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை பாத்தீங்களா? என்கிட்ட சொல்றீங்களா எங்க இருந்து வந்திருக்கீங்க? சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? அடேங்க அப்பா, எல்லாம் ஒருத்தர் அமெரிக்கான்றாரு, ஒருத்தர் சிங்கப்பூர்ன்றீங்க. உலகத்துல இருந்து எல்லாம் பறந்து பறந்து வந்துட்டீங்களா இங்க? யார் கூட வந்தீங்க சிங்கப்பூர்ல இருந்து? எங்க அம்மா கூட. அம்மா கூட வந்தீங்களா? நல்லா பாடுனீங்க, போய் உட்காருங்க போங்க. அடுத்தது சாய் அரவிந்த் வாங்க. சாய் அரவிந்த் எங்க இருந்து வந்திருக்கீங்க? பிக்னிக்ல இருந்து. பிக்னிக் வந்தீங்களா? சரி கண்ணா, இப்ப என்ன பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா? பாட்டு பாட போறேன். என்ன பாட்டு? கவியமணியோட பாட்டு. சத்தமா பாடுங்க பாப்போம். தன்னே மயே முட்டம் தா தட்டி தம்பே முட்டம் தா முன்ன கிளியே முட்டம் தா பாத்த தொண்டை முட்டம் தா தேனே பாலே முட்டம் தா செவிட்டா கனியே முட்டம் தா மானியே மயிலே முட்டம் தா மரில் வண்டு முட்டம் தா. நல்லா பாடுனீங்க. இந்த பாட்டு யார் சொல்லி தந்தாங்கம்மா? எங்க அம்மா. அம்மா. சரி, போய் உட்காருங்க போங்க. அடுத்தது ஸ்ருதி வாங்க. ஸ்ருதி எங்க இருந்து வந்திருக்கீங்கம்மா? அப்படியா? இப்ப என்ன பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களாம்மா?
சரி, நல்ல பாட்டா பாடுங்க பாப்போம். தோத்தோ நாய்க்குட்டி துள்ளி வாவா நாய்க்குட்டி பாலும் தோறும் நான் தருவேன் அங்க விட்டு காத்திடுவா கோபம் மேல நாய்க்குட்டி குதித்து வாவா நாய்க்குட்டி. நல்லா பாடுங்க. இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்க கண்ணா? உங்க அம்மா. சரி, போய் உட்காருங்க போங்க. அடுத்தது ஆருத்ரா வாங்க. ஆருத்ரான்னு பேர் சொன்னோன்னா அப்படி சிரிப்பு வருதே ஆருத்ராக்கு. எப்ப கூப்பிடுவேன்னு பாத்தீங்களா நீங்க? ரொம்ப சலக் 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 சலக்குன்னு வந்திருக்கீங்க. பாவாடை சட்டை முழுக்க இதென்ன கொலுசு இதுதான் சலக் சலக்குன்னு இருக்கே, ரொம்ப அழகா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தாங்க சட்டை? அம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்ல போறீங்க ஆருத்ரா? பொம்மை 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 பாட்டா பாடுங்க பாப்போம். பொம்மை 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 புதிய புதிய பொம்மை கைய வீசும் பொம்மை பாய் கண்ணை சிமிட்டு பொம்மை பாய் தலையாட்டும் பொம்மை பா தலை போடு பொம்மை பா எனக்கு கிடைத்த பொம்மை பா எதுவுமே வரவில்லை. ரொம்ப நல்லா பாடுனீங்க. நான் இந்த பொம்மை பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்கம்மா? அம்மா. நீங்களே பொம்மை மாதிரி சிண்டெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க அழகா. சரிடா தங்கம், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பாடுனீங்க, நல்லா பேசுறீங்க. போய் உட்காருங்களா போங்க. குழந்தைங்களா, நீங்க எல்லாரும் இந்த சுற்றுல வந்து நல்லா பேசுனீங்க. எங்ககிட்ட நல்லா பாட்டு பாடினீங்க, நல்லா தெளிவா பேசுறீங்க. ஒவ்வொருத்தர் தோண்டு குழந்தைங்களா இருந்தா கூட ரொம்ப அழகா பேசுறீங்க தெரியுமா? நான் கேட்டதுக்குள்ள தான் தான் பதில் சொல்றீங்க. அதுக்காக எல்லாரும் கை தட்டலாமா? கை தட்டுங்க. இப்ப நம்ம பார்க்க போற மார்வேட சுற்றுல குழந்தைங்க ரொம்ப அழகழகான வேஷத்தோட வந்திருக்காங்க. அவங்க என்ன வேஷங்கள்ல வந்திருக்காங்கன்னு முதல் பாத்துடலாங்களா? இந்த பக்கம் கிருஷ்ணர் வந்திருக்காங்க, திருவள்ளுவர் வந்திருக்காங்க, டாக்டர் அம்பேத்கர் வந்திருக்காங்க, முருகர் வந்திருக்காங்க. இந்த பக்கம் யார் வந்திருக்காங்க? இந்த பக்கம் வந்து கல்பனா சாவ்லா, பால்காரர் வந்திருக்காரு. டேங்கப்பா. ஔவை பாட்டி, பரதநாட்டிய பெண், இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இவங்களை ஒவ்வொருத்தையா கூப்பிட்டு கேட்போங்க என்ன சொல்ல போறாங்கன்னு. முதல்ல யாரை கூப்பிடலாம்? கிருஷ்ணர் கூப்பிடலாமா? வாங்க கிருஷ்ணர். யார் இந்த வேஷம் போட்டாங்க? எங்க அம்மா. ரொம்ப அழகா இருக்கே. வெள்ளை கிருஷ்ணரா நீங்க? இல்லையா, நீங்க வெள்ளையா இருக்கீங்கல்ல. சரி, கிருஷ்ணர் என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பவித்ராணாய சாதுனாம் விநாசாய நிஷ்டுதாம் தர்ம சம்ஸ்தாபநாட்டாய சம்பவாமி யுகே யுகே. நல்லா இருந்தது. எவ்வளவுதான் நான் ஸ்லோகம்? ரொம்ப நல்லா இருந்தது. யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த ஸ்லோகம்? எங்களோட அக்கா. உங்களோட அக்கா சொல்லி தந்தாங்களா? பெரிய அக்காவா அவங்க? குட்டி அக்காவா? சரி, பேசுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்களே கிருஷ்ணர். கிருஷ்ணரை நீங்க பாத்திருக்கீங்களா? இப்படித்தான் கிரீடம் வச்சு மயில் இறகெல்லாம் வச்சிருப்பாங்களா? கையில என்ன வச்சிருக்கீங்க? ஃப்ளூட். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? புல்லாங்குழல். சொல்லுங்க. புல்லாங்குழல். அது வச்சிருப்பாரா? கிருஷ்ணரை நீங்க எங்க பாத்திருக்கீங்க? எங்களோட வீட்டுல. உங்களோட வீட்டுல இருக்காங்களா? படத்துல பாத்திருக்கீங்களா? எப்படி இருப்பார் கிருஷ்ணர்? என்ன காமிங்க. ரொம்ப அழகா இருக்கு கிருஷ்ணா. போய் உட்காருங்க. அடுத்தது திருவள்ளுவர் வாங்க. திருவள்ளுவர் ரொம்ப அழகா இருக்கே. திருவள்ளுவர் இந்த வேஷம் யார் போட்டாங்கம்மா? அப்பா. அப்பா போட்டாங்களா? அப்படி பார்த்து உட்காருங்களா? ரொம்ப நல்லா இருக்கே. இந்த மாதிரி பெரிய கொண்டை, பெரிய தாடி, பெரிய மீசை இருக்குமா திருவள்ளுவருக்கு? நீங்க பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கீங்க? புக்ல பாத்திருக்கீங்களா? சரி, இது என்ன கையில கொண்டு வந்திருக்கீங்க? ஓலைச்சுவடி. இது என்ன? அதாலதான் திருவள்ளுவர் எழுதுவார் இல்லையா? எழுத்தாணி. எழுத்தாணியால ஓலைச்சுவடியில திருக்குறள்களை எழுதியிருந்தார் இல்லையா? சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? அகரம் முதல. அகரம் முதல சொல்லுங்க பாப்பா. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற உலகு கத்தனால் ஆய பயனன் கொள்வாழ அறிவன் நற்றால் தொழாரேனின் வப்பக்குள்ளே மனுஷ
முகத்திலிருந்து நக்கக்குளும் விருந்து மலர்மிசை ஏகினார் மானாரி சேர்ந்தார் இளமிசை நீர் வாழ்வா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாய தூமலை. அப்புறம் அவ்வளவுதானா? ரொம்ப நல்லா இருந்தது கண்ணா. அழகா சொன்னீங்களே திருக்குறள் எல்லாம். யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க அப்பா. அப்பா சொல்லி கொடுத்தாரா? சரி, திருக்குறள் எல்லாம் எழுதுனது யாரு? திருவள்ளுவர். சமத்தா சொல்றீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு கண்ணா. போய் உட்காருங்க, போங்க. அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் வாங்க. டாக்டர் அம்பேத்கர், இந்த வேஷம் யார் போட்டாங்க உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. கையில என்ன கொண்டாந்துருக்கீங்க? புத்தகம் கொண்டாந்துருக்கீங்களா? அவர் நிறைய படிப்பார்ல, அம்பேத்கர் ரொம்ப படிப்பார்ல, நிறைய படிச்சிருக்காரு. பின்தங்கிய மக்களுக்காக நிறைய வாதாடி இருக்காரு இல்லையா? இங்க மயிலாப்பூர்ல கூட அம்பேத்கர் பாலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தெரியாதா கண்ணா? அம்பேத்கர் மொழிகள் தெரியாதா உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எழுந்து நின்று காமிக்கிறீங்களா? எழுந்து நில்லுங்க, அப்படியே பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. போய் உட்காருங்களா? போங்க. அடுத்தது முருகர் வாங்க. ரொம்ப அழகா இருக்கே முருகா. இந்த வேஷம் யார் போட்டாங்க உங்களுக்கு? எங்க மம்மி எங்க அப்பா. உங்க மம்மி அப்பாவா போட்டாங்க? உங்க அம்மா அப்பா சொல்லலாம்ல. முருகர் வந்து தமிழ் கடவுள் தெரியுமா? அதனால தமிழ்ல தான் அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? சரி, இப்ப முருகன் என்ன சொல்ல போறீங்க? பாட்டு. பாட்டா? நல்லா சத்தமா பாடுங்க. ஏறுமலை ஏறி விளையாட புக ஒன்று ஈசனுடன் ஞானம் மொழி பேசலாம் ஒன்று கூறுமறை யார் ஒழிக்கிற ஒன்று குஞ்ச வேல் வாங்கி நெஞ்சங்க ஒன்று மாசூட வகத்தங்க ஒன்று வள்ளி மனப்பு வந்தங்க ஒன்று ஆறுமான புள்ள வேண்டும் ஆஸ்தா வந்து குருமானே. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? யார் இந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க? அப்பா. அப்பா. நல்லா ஸ்டைலாவே சொன்னீங்க, பாடுனீங்க. ரொம்ப அழகா பாடுனீங்களே. முருகரை நீங்க பாத்திருக்கீங்களா? எங்க பாத்தீங்க? வீட்ல ஒரு பேப்பர் இருக்கு, சண்டே. அது எடுக்கிறல்ல, அங்க முருகர். அங்க முருகர் இருக்காங்களா? சரி, முருகர் வேற பாம்பு வச்சிருப்பாரு, மயில் வச்சிருப்பாரு, சேவல் வச்சிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் கொண்டு வரலையே, எல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்களா வீட்டுல? அது இல்ல, மயில் இல்ல அங்க. இல்லையா? முருகர் அடிக்கடி பாத்தீங்கன்னா அம்மா அப்பாட்ட கோச்சிட்டு மயில் மேல ஸ்வைன்னு பறந்து போயிவார் தெரியுமா? போய் ஏதாவது மலை மேல உட்காந்துப்பாரு தெரியுமா? சரி, முருகர் எப்படி இருப்பாருக்கண்ணா? இப்படி எழுந்து நில்லுங்க. கையில ஓம்னு எழுதியிருக்கே. ஆஹா, முருகர் ரொம்ப நல்லா இருக்கு. முருகா, போய் உட்காரீங்களா? போங்க. அடுத்தது கல்பனா சாவ்லா வாங்க. கல்பனா சாவ்லா, இந்த வேஷம் யார் உங்களுக்கு போட்டாங்க? எங்க அம்மா. ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்ல போறீங்க கல்பனா சாவ்லா? கல்பனா சாவ்லா பத்தி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க பாப்போம். நான் தான் கல்பனா சாவ்லா. நான் 1961ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தேன். நான் விண்வெளி ஆராய்ச்சியாளன். நான் அமெரிக்காவில் உள்ள நாசா நிறுவனத்தில் பணியாற்றினேன். நான் இந்தியாவில் பிறந்து சென்ற முதல் பெண்மணி. அவ்வளவுதானா? ரொம்ப அழகா சொன்னீங்களே, தெளிவா வசனம் சொன்னீங்களே, மறக்காம. யார் சொல்லி கொடுத்தாங்க இது? அப்பா. அப்பா சொல்லி கொடுத்தாரா? சமத்து குழந்தை, அழகா வந்து சொன்னீங்களே. நீங்க விண்வெளி ஆராய்ச்சினா ரொம்ப பிடிக்கும்ல கல்பனா சாவ்லாக்கு? தைரியமான பொண்ணுல, விண்வெளியில போகணும்னு பிடிவாதம் பண்ணி போனாங்க இல்லையா? முதல் பெண். விண்வெளி இது ஆராய்ச்சியில இறங்கி போகணும்னு சொல்லிட்டு போன முதல் பெண் இல்லையா? ரொம்ப நல்லா சொன்னீங்க. நல்லா இருக்கு.
அடுத்தது பால்காரர் வாங்க. இப்படி வாங்க பால்காரரே. அச்சு அசல் பால்காரர் மாதிரியே இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு. நேர்த்தியா போட்டிருக்காங்க வேஷம். யார் போட்டு விட்டாங்க? அம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி வச்சீங்க பால் ஊத்திருமே. இப்படி வச்சுக்கோங்க. என்ன சொல்ல போறீங்க பால்காரரு? பால்காரத்தில் போனேன். பால்காரரை பத்தி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க பாப்போம். அம்மா பாலே அம்மா பால் பால் நாரா பால்காரன் பட்டமட்டி பால் போறேன் புழு துட்டா பால் துருக்கும் நாளமுடா தம்பி ஒன்னாலமுடா தம்பி பாக்கெட் பண்ண என்ன பண்ணா வெறும் தண்ணி ஐட்டுக்கு துருக்கு பால் அடுப்பால் வட்டா வட்டா. நல்லா இருக்கு. இந்த வசனம் யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீங்க தண்ணி கலக்காம பால் ஊத்துவீங்களா? தண்ணி கலக்காம நிஜமா ஊத்துவீங்க? லிட்டர் எவ்வளோ? 5 ரூபாய். 5 ரூபாய்? ஆஹா, இவ்வளோ சல்லீஸ்ல கிடைக்குது. எல்லாரும் கொடுத்துருங்களேன். பேசாத ஒவ்வொரு லிட்டர் கொடுத்துட்டு போங்களேன். கொடுத்துட்டு போறீங்களா? இதெல்லாம் கணக்கு எழுத இங்க பென்சில் இங்க வச்சுப்பாங்களா? சரி, எல்லாருக்கும் ஒவ்வொரு லிட்டர் பால் கொடுத்துட்டு வாங்க போங்க. பால் வேணுமா? பால் வித்துட்டு வாங்க போங்க. பரவாயில்ல, 5 ரூபாய்க்கு பால் கிடைக்குது, வாங்கி குடிக்கலாமே. பால் வாங்கலையா? பால் விற்கலையா? நீங்க பால் பால் விற்கலையா? விற்கலையா? சரி, ரொம்ப நல்லா இருக்கு. போய் பாருங்க. அடுத்தது அவ்வை பாட்டி வாங்க. வாங்க அவ்வை பாட்டி. அவ்வை பாட்டிக்கு இந்த வேஷம் ரொம்ப அழகா இருக்கே. யார் போட்டாங்க? எங்க அம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்ல போறீங்க அவ்வை பாட்டி? சொல்லுங்க. அறம் தய வேதமே ஆழ்வாதத்தினம் இயல்வாதக்காரவர் இவர் விளக்கு உழையல் இளமை கவிதை என்னது திகழல் ஏற்பல் இகழ்ச்சி அயமிட்டவும் ஒவ்வொரு உலக ஒளிய ஆயம் பேச. நல்லா சொன்னீங்களே அவ்வை பாட்டி. பாட்டி மாதிரியே அழகா சொன்னீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க இது? எங்க அம்மா. சரி, அவ்வை பாட்டி நடப்பாங்களா? இப்படி 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 குடு குடு பாட்டி மாதிரி எடுத்து நடப்பாங்களா? அப்படி நடந்து காமிக்கிறீங்களா? நடந்துட்டு போய் அப்படியே உட்காருங்க. ஏங்கப்பா, ரொம்ப அழகா நடக்கிறீங்களே அவ்வை பாட்டி. அடுத்தது பரதநாட்டிய பெண் வாங்க. அழகா சிரிக்கிறாங்க அங்கேயே பரதநாட்டிய பெண். பரதநாட்டிய பெண். பரதநாட்டியம் கத்துக்கிறீங்களா நீங்க? யார்கிட்ட கத்துக்கிறீங்க? அம்மாட்ட. அம்மாட்டியா? அம்மா நல்லா ஆடுவாங்களா? பரவாயில்லையே. நல்லா இருக்கேன். இந்த வேஷம் போட்டு விட்டது யாரு? அம்மா. அம்மா போட்டு விட்டாங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நாட்டியம்? இப்ப என்ன கத்துக்கிறீங்க பரதநாட்டியத்துல? அஞ்சலி. அஞ்சலியா? பண்ணுங்க. கபோதம், கற்கடகம். அஞ்சலி, கபோதம், கற்கடம், சுஸ்திகம், டோலம், கிஷ்டகடம், உச்சங்கம், சிவலிங்கம், கட்டகாவர்த்தனம், அட்டலி சுஸ்திகம், சக்கரம், சங்கு, சக்கரம், சங்குட்டம், பாசம். அப்புறம் அவ்வளவுதான் தெரியுமா? இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரி, ரொம்ப நல்லா இருந்தது. சும்மா எழுந்து நின்று இப்படி ஆடுங்க. இடுப்புல கை வச்சுட்டாவது ஆடுங்களேன். குழந்தைங்களா, நீங்க எல்லாரும் இந்த மாவிளக்கு சுற்றுல வந்து ரொம்ப அழகா வேஷத்துக்குரிய வசனம் எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப அழகா பாடியும் காமிச்சீங்க. அதுக்காக கை தட்டலாமா? எல்லாரும் கை தட்டுங்க. இன்றைய நிகழ்ச்சியில இப்போ நம்ம வந்து மருத்துவர், குழந்தை நல மருத்துவர் தீபா ஹரிஹரன் அவர்களை சந்திக்க போறோம். அவங்க வந்து சில யோசனைகள் கொடுப்பாங்க. எது செய்யலாம், அதாவது குழந்தைங்க பாத்தீங்கன்னா வாயில கை வைப்பாங்க. அந்த மாதிரி சில வந்து அவங்களை அறியாமலே செய்வாங்க. அதை வந்து பெற்றோர்கள் கண்டும் காணாமலும் இருப்பாங்க. அது செய்யலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல போறாங்க. அதை பத்தி சில யோசனைகள் சொல்லுங்க டாக்டர். இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து காமனா வந்து டாக்டர்ஸ் வந்து பாக்குறது வந்து குழந்தை வந்து கை சப்புறது, அதாவது தம் சக்கிங், அதாவது விரல சப்புறது, இல்ல டக்கு நகம் கடிச்சிட்டு இருக்கிறது, இல்ல சில ஹேபிட் வந்து இப்படி காதை தேய்ச்சிட்டு இருக்கிறது, இல்ல இப்படி கால்ல வந்து தாளம் போடுற மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கும். அந்த ஹேபிட் வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து முக்கியமா ரொம்ப காமனா வருதுன்னு பார்த்தாக்க இந்த தம் சக்கிங், கை சப்புறது. அது எதனால வருதுனாக்க வந்து இப்போ குழந்தை வந்து ஏதாவது ஒரு அம்மா அப்பா வந்து கோவமா
குழந்தைக்கு அதனால ஒரு இன்செக்யூரிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி திட்டுறாங்க. இப்போ வந்து நீ வந்து நல்லா ஸ்கூல்ல படிக்கல, இல்ல நீ வந்து லைக் மார்க்ஸ் சரியா வாங்கல, இல்ல நீ சொல்ற பேச்ச கேட்கல, அப்படிலாம் ரொம்ப திட்டிட்டே இருக்கிற குழந்தைக்கு மனசுல வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வரும். அதனால அந்த குழந்தை வந்து கை சப்புறதோ இல்ல வந்து நகம் கடிக்கிறது அந்த மாதிரி ஹேபிட்ஸ் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் இதை கரெக்ட் பண்ண வேண்டியதுக்கு அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ரொம்ப குழந்தைய திட்டக்கூடாது. ரொம்ப குழந்தை ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா கூட அதை ஆசையா குழந்தைக்கு புரியுற மாதிரி கரெக்ட் பண்ணணும். அதான் பெரும்பாலும் குழந்தைங்க பாத்தீங்கன்னா வாயில கை வச்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா? இப்ப இவங்க கிட்ட கேட்டு பாருங்க. நீ பண்ணுவியா அந்த மாதிரி? காயில கை போடுவியா? நகம் கடிப்பியா? யாராவது அப்படி செஞ்சா என்ன செய்வ? அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க கிட்ட? செய்யக்கூடாது சொல்வியா? ஓகே. இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா இப்ப புரியும், இந்த மாதிரி இதை செய்யக்கூடாதுன்னு புரியும். பட் பல குழந்தைகள் அது செய்யறதுக்கு காரணம் வந்து அவங்களை அறியாம செய்யறாங்க. அந்த மாதிரி சமயத்துல குழந்தைய திட்டுறத முதல்ல நிறுத்திக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு குழந்தை 12 வயசு, அவங்க இன்னும் கூட கை சப்பிட்டு, அது சின்ன வயசுலயே கரெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன, அது மட்டும் இல்லாம அந்த தோல் அப்படியே கடிச்சு கடிச்சு எடுக்கிறாங்க. ஆமா, அது செய்யாம இருக்கிறதுக்கு சின்ன வயசுலயே ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னாக்க எந்த வயசுல எது செய்யலாம்னு புரியணும். இப்போ வந்து ஒரு 4 வயசு 3 வயசு மட்டும் கை சப்பினா ப்ராப்ளம் இல்ல, அதனால குழந்தையோட ஹெல்த்துக்கு பாதிப்பு வராது. 4 வயசு 5 வயசுக்கு மேல கை சப்பிச்சுன்னா அதனால குழந்தையோட பல் வளர்ச்சி பாதிக்கப்படும். அந்த சமயத்துல கண்டிப்பா அதை நிறுத்தணும். அதனால முதல்லயே அதை ஆரம்பத்திலேயே நிறுத்தத்துக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல குழந்தைய திட்டக்கூடாது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அதை பத்தின கெட்ட அதனால என்ன வரும் குழந்தைக்கு புரியுற மாதிரி இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நகம் கடிச்சோம்னாக்கா அதுல இருக்கிற கிருமிகள் வந்து உனக்கு அதனால உங்களுக்கு வந்து ஸ்டமக் அப்செட் வரலாம், இல்ல உனக்கு அதனால வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம் அப்படின்னு எடுத்து சொன்னா புரிஞ்சிக்க கூட. இப்ப இந்த குழந்தை புரிஞ்சுன்ற மாதிரி அப்படி செய்யக்கூடாதுன்னு மத்தவங்க கிட்ட சொல்லுவேன், இது புரிஞ்சுன்ற மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு கூட இது செஞ்சா இந்த பாதிப்பு வரும் பொறுமையா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இப்ப புரியும். அதை தவிர என்ன செய்யலாம்னாக்க, இப்ப நகம் கடிக்கிற ஹேபிட் இருக்கிற குழந்தைகளுக்கு நகத்தை வந்து லைக் வளர்க்காம அது அப்பப்போ நெயில்ஸ் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கலாம். அதே மாதிரி இப்ப வந்து லைக் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தம் சக் பண்ற குழந்தைகளுக்கு கையில வந்து கசப்பா ஏதாவது இப்ப வேப்பெண்ணெய் அந்த மாதிரி தடவி விடுவாங்க. அதெல்லாம் அநேகமா அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஆனா இன்னொன்னு முக்கியமான இது பாத்தீங்கன்னாக்க, எந்த மாதிரி சமயத்துல குழந்தைங்க அப்படி செய்யறாங்கன்னு பாக்கணும். அநேகமா பாத்தீங்கன்னா ஏதாவது எல்லா குழந்தையும் எப்பவும் அது செய்யாது, சில பர்டிகுலர் டயத்துல தான் செய்யும். இப்போ டிவி பார்க்கும்போது மாத்திரம்தான் சில குழந்தைகள் நகம் கடிக்கும், இல்லாட்டா அந்த கையெறிச்சு வைப்போம். இல்ல சில குழந்தைகள் வந்து இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும் போதே மாத்திரம்தான் அப்படி செய்யும், சிலது படிக்கும் போது மாத்திரம்தான் அப்படி செய்யும். சோ கரெக்டா அந்த சமயத்துல எந்த சமயத்துல செய்யறதுன்னு அப்சர்வ் பண்ணிட்டு அந்த சமயத்துல குழந்தையோட மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி அது கையில வேற ஏதாவது கொடுத்து மனசை மாத்திட்டோம்னா குழந்தை அப்படி செய்யாம இருக்கும். சரியா அரவிந்த், நீங்க வரியா? நீ யாராவது நகம் சப்புனா என்ன பண்ணுவ? நகம் கடிச்சாக்க பண்ண வேண்டாம்னு சொல்லுவியா? சரி, ஓகே, புரிஞ்சதுல உனக்கு? ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். இது வந்து எல்லா குழந்தைங்களும் புரிஞ்சுப்பாங்க இனிமே. அதாவது புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யக்கூடாது. அதாவது பெற்றவங்களுக்கும் வந்து இதுல செய்யணும், அவங்களும் வந்து சொல்லணும் இதனால இதை அதாவது செய்யாதேன்னு சொல்றதை விட இது செய்தால் இது பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும். அதோட மட்டும் இல்லாம இதெல்லாம் அநேகமா இந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்து குழந்தை வந்து மனசுல பாதிக்கப்பட்டதுனாலதான் செய்யறது. அதாவது அதுக்கு வந்து இதுல வந்து ஒரு மென்டல் ரிலீஃப் கிடைக்கிறது. அதனால குழந்தை இந்த மாதிரி செய்யறதுன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா பாசமும் அரவணைப்பும் காட்டணும் அப்படிங்கறது அர்த்தம். சரி, ரொம்ப நன்றிங்க. சரி, குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கு. எதை பார்த்து இவ்வளவு சந்தோஷம்? டேப்பா பார்வையெல்லாம் பாருங்களேன், என் மேல கிடையாது, வேற பொருள் மேல இருக்கு பார்வை இல்ல? நீங்க எல்லாம் நல்லா இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்கல்ல, அதனால உங்களுக்கு எல்லாம் ஏதாவது கொடுக்கணும்ல. என்ன கொடுக்கலாம்? ஏதாவது பரிசு கொடுக்கணும்ல? சரிடா கண்ணா, உங்களுக்கு எல்லாம் சன் டிவில இருந்து பரிசு கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்கிறீங்களா? முதல்ல நீங்க வாங்கம்மா. வாங்க வாங்க. சரி, போய் பாருங்க. அடுத்த பாப்பா யாரு? வாங்க. அடுத்தது நீங்க வாங்கம்மா. நடக்க முடியலையாம்மா? சாப்பிடாம நடக்க முடியலையா? சந்தோஷமா இருக்கா? சரிடா, போய் பாருங்க. அடுத்து நீங்க வாங்க கண்ணா. அடுத்து நீங்க வாங்கம்மா. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி எல்லாரும் ரசிச்சு பாத்தீங்களா? உங்க வீட்டுல 5 வயசுக்குள்ள குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாங்க.
கலந்துக்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு, அதன்படி எழுதி அனுப்புங்க. அதாவது நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, எப்படி வரணும்னு கேட்குறாங்க. நான் சொல்ற விதிமுறைகளை சரியா நீங்க கேட்டுக்கோங்க. குழந்தையினுடைய புகைப்படத்தையும் அப்புறம் பிறப்பு சான்றிதழ், அவங்க இங்க வந்து மார்வேட சுற்று என்ன வேஷம் போட போறாங்க, என்ன வசனம் சொல்ல போறாங்க, தனித்திறமை சுற்றுன்னு வருது இல்லையா, அதுல வந்து என்ன பாட்டு பாட போறாங்க, முடிந்தவரை நீங்க வந்து தமிழ் பாடல்களை பாடுங்க, அது சொல்லி கொடுத்து அனுப்புங்க குழந்தைங்களுக்கு. அப்புறம் உங்க முகவரி இதை எல்லாத்தையும் எழுதி இந்த முகவரிக்கு அனுப்பி வைங்க. அனுப்ப வேண்டிய முகவரி மலரும் மொட்டும், சன் டிவி, தபால் பெட்டி எண் 6950, சென்னை 6,18,000. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். இப்போ நீங்க வெளியூர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்திருக்கீங்கல்ல, இந்த பரிசை கொண்டு போய் யார்கிட்ட காமிக்க போறீங்க? நீங்க யார்கிட்ட காமிப்பீங்க? அப்பா கிட்ட காமிப்பீங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? பாவம், இந்த 2 பாப்பாங்க அப்படி தூக்கத்துல இருக்கீங்க, ரொம்ப பசிக்குதா கண்ணா? போன உடனே சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுவீங்க நீங்க? இட்லி சாப்பிடுவீங்க. நீங்க என்ன சாப்பிடுவீங்க? உங்க பரிசை யாரும் எடுத்துட்டு போக மாட்டீங்க. சோறு சாப்பிடுவீங்களா? ரச சோறு ரொம்ப பிடிக்குமா? நல்லது, ரச சோறு உடம்புக்கு இல்லையா? நீங்க எல்லாரும் சந்தோஷமா பரிசு எடுத்து வீட்டுக்கு போய் உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க, அம்மா அப்பாட்ட காமிங்க, பாட்டி தாத்தாட்ட காமிங்க, உங்க டீச்சர்ஸ் கிட்ட காமிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறீங்களா? போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க.